9 மேக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம். அதில் எக்ஸசைஸ் 1.1ஓட சம்ஸை இங்கே நம்ம பார்க்கலாம். First sum, is 0 a rational number? Can you write it in the form p by q, where p and q are integers and q is not equal to 0? Yes, 0 is a rational number. அதை வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எழுதி பார்க்கலாம். 0 ஈக்குவல் டு 0/1, 0/1னாலும் 0 தான், 0/-1னாலும் 0 தான், 0/2னாலும் 0 தான், ஸோ 0/3, 0/4 எப்படி போட்டிங்கனாலும் 0 தான் ஆன்சராக கிடைக்கும். அதனால் இட் கேன் பி ரிட்டர்ன் இன் p by q ஃபார்ம் வேர் q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ p by q ஃபார்மில் நம்மளால் எழுத முடியும். q வந்து 0வாக இருக்கக்கூடாது, அதுதான் கண்டிஷன். அப்படி இருக்கும்போது p by q ஃபார்மில் நம்மளால் எழுத முடியுங்கிறதுனால 0 இஸ் a rational number. அடுத்தது செகண்ட் சம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா find 6 rational numbers between 3 and 4. 6 rational numbers கேட்டிருக்கிறதுனால நம்ம 7/7 எடுத்துக்கணும். As we have to find 6 rational numbers, we multiply the numbers by 7/7. 3 and 4க்கு நடுவில் கேட்டிருக்காங்க, அதனால் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு 3 × 7/7. 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 7க்கு எடுத்துக்கணும். அது மாதிரி 5னா 6 அடுத்தடுத்த நம்பர் எடுத்துக்கணும். அப்போ தான் நடுவில் நமக்கு கரெக்டாக 6 கிடைக்கும். ஸோ 3 × 7/7ங்கும் போது 21/7. அதே மாதிரி 4க்கு 4 × 7/7 28/7. The 6 rational numbers between 3 and 4 is, அதாவது 21/7க்கும் 28/7க்கும் நடுவில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் எழுதிடணும். அதை எழுதுனீங்கன்னா 6 ரேஷனல் நம்பர்ஸ் வரும், அதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3/5 and 4/5. இங்கே ஃப்ராக்ஷனுக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு 5 ரேஷனல் நம்பர்ஸ் வேணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், 6 எடுத்துக்கணும். we multiply the numbers by 6/6. அப்போ 3/5 × 6/6 நமக்கு 18/30 கிடைக்குது. 4/5 × 6/6 24/30 கிடைக்குது. Therefore 5 rational numbers between 3/5 and 4/5 is 18, அதாவது 18/30க்கும் 24/30க்கு நடுவில் என்ன வருதோ அதுதான். இப்போ 19/30, 20/30, 21/30, 22/30 and 23/30. இது தேர்ட் சம். அடுத்தது ஃபோர்த் சம். ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, ஹோல் நம்பர்ஸ்னால் என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். இதுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஆல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 1 2 3 4 5 போயிட்டுருக்கோம், அது நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் ஆல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 0லேருந்து 1 2 3 4, 0 1 2 3 4 5 போகிறது. So 1 2 3 4 5 are both natural as well as whole numbers. So all natural numbers are whole numbers. 1 2 3 4 இதுலையும் இருக்குது, இதுலையும் இருக்குது, இது இருக்கிறதெல்லாம் அதில் இருக்குது. அதனால் all natural numbers are whole numbers. அதனால் true. அடுத்தது 4ல செகண்ட் ஒன். எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர். இது ட்ரூவா ஃபால்ஸா? இன்டீஜர்ஸ்னால் என்ன, ஆல் நம்பர்ஸ் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அப்படி இருந்தால் அதுக்கு இன்டிஜர்ஸ்னு பேர். ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, ஆல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1 2 3 4 5 பாசிட்டிவ் மட்டும்தான் வரும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி. அதனால் ஆஸ் இன்டிஜர்ஸ் மே பி நெகட்டிவ் பட் ஹோல் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ். -3 அப்படிங்கிறது வந்து இஸ் அன் இன்டீஜர் பட் நாட் அ ஹோல் நம்பர். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். எவ்ரி இன்டீஜர் இஸ் நாட் அ ஹோல் நம்பர். அடுத்து தேர்ட் ஒன். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன, ஆல் நம்பர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p and q வேர் போத் p and q ஆர் இன்டீஜர்ஸ், q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸாம்பிள் 1/2, 2/3, -3/2 இந்த மாதிரி வரும். ஹோல் நம்பர்ஸ்ங்கிறது ஆல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 0 1 2 3 4 5. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் லைக் 3/5, 1/2 எக்ஸெட்ரா ஆர் நாட் ஹோல் நம்பர் பட் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.